என்ற மாவீரன் சூரபத்மனுக்கும் அவனுடைய தம்பிகளுக்கும் விற்பயிற்சி முதலான போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசானாக திகழ்ந்தான். சூரன் முருகனை எதிர்க்க முற்பட்ட பொழுது இடும்பன் சூரனுக்கு அறிவுரைகள் கூறி நல்வழிப்படுத்த முயன்றான். சூரன் இடும்பனின் அறிவுரைகளை ஏற்க மறுத்துவிட்டான். அதனால் பெரிதும் மனம் வருந்திய இடும்பன் அகத்திய முனிவரிடம் வந்து சேர்ந்தான். அகத்தியருக்கு பணிவிடைகள் செய்து வந்தான் இடும்பன். திருக்கைலைக்கு அருகில் இருந்த சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வர விரும்பிய அகத்தியர் இடும்பனை அப்பணியில் ஈடுபடுத்தினார். அனுமன் போல் மலைகளை தூக்கும் வலிமை படைத்திருந்த இடும்பன் சிவகிரி, சக்திகிரி ஆகிய 2 மலைகளையும் ஒரு தண்டின் 2 பகுதிகளிலும் காவடியாக கட்டி தூக்கி வந்து விட்டான். வழியில் சற்றே ஓய்வெடுக்க எண்ணிய இடும்பன் மலைகளை தாங்கியிருந்த காவடியை கீழே வைத்தான். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்த பொழுது சிவகிரி மலையின் மீது ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அச்சிறுவன் இடும்பனை பார்த்து சிரித்தான். இடும்பன் சினம் கொண்டு சிறுவனுடன் போர் செய்ய முற்பட்டான். இடும்பனுடன் சிறிது நேரம் போரிட்ட பிறகு சிறுவன் மறைந்தான். கையில் கோலேந்திய தண்டபாணியாக காட்சியளித்தான் முருகன். முருகன் அவ்விடத்தில் திருக்கோவில் கொள்ள வேண்டும் என்றும் தான் 2 மலைகளை எடுத்து வந்தது போல் பக்தர்கள் காவடியில் ஏந்தி வரும் பொருட்களை முருகன் ஏற்றருள வேண்டும் என்றும் இடும்பன் வரம் கேட்டான். முருகனும் இடும்பன் கேட்ட வரங்களை வழங்கி அருளினான். அது முதல் முருகன் தலங்களில் காவடி எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது. எனவே காவடி முருகன் வழிபாட்டு நெறியில் ஓர் அங்கமாக திகழ்வதுடன் தமிழர் நாகரீக வளர்ச்சியின் ஒரு சின்னமாகவும் விளங்குகிறது. தொடர்ந்து பழனியை அடையும்